இந்த மாதிரி ஒரு ஈஸி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்து நோட் அட்டை, நம்ம வேஸ்ட்டு நோட் அட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி நோட் அட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் எப்படி எல்லா சைடுமே வந்து 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸில் வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 4 சைடுலுமே வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து 4 கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி 2 சைடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேம் வந்து க்யூட்டாக ரெடி ஆயிரும். நான் வந்து 2 செஞ்சு வச்சுருக்கேன். வந்து சாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு பார்த்தேன். இது வந்து நான் இப்போ வந்து இந்த ஃப்ரேம் தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் நகண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து க்ளூ கன் போட்டு 4 சைடிலும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம வாலில் தானே ஹேங் பண்ண போகிறோம். அதனால் நான் ப்ளைனாக விட்டேன். இந்த மாதிரி நான் எம்ப்ராய்டரி ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி என்ன இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ராய்டரினா ரொம்ப பெரிய லெவலெல்லாம் இல்லை, சும்மா சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம் போர்டு மாதிரி உங்களுக்கு யார் நேம் எழுதணும் அப்படின்னா அதில் ஸ்கெட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த எம்ப்ராய்டரி போட்டதை வந்து இந்த மாதிரி வந்து அந்த எம்ப்ராய்டரியில் வந்து 4 பக்கட்டும் வந்து எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதை வந்து ஃப்ரேமில் வந்து மேலே ஏற்றி மேலே கேப் இல்லாமல் கீழே வந்து அந்த லெட்டர் பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து அதை அந்த எம்ப்ராய்டரி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி வந்து நேம் எழுதி வச்சுருந்தோம்ல, அந்த நேமை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கவர் இருக்குல்ல, நம்மளுக்கு இந்த கவர் ஒன்றும் இல்லை, இது வந்து OHP சீட் கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து நல்லா ரொம்ப கசங்காமல் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவரு. இந்த கவரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பீசஸ் மட்டும் நம்ம ஃப்ரேமுக்கு தகுந்த பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ கன் ஃபெஃபிகால் எது வேணாலும் போட்டு இல்லை டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த கவர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் பின்னாடி வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி டபுள் சைடட் டேப் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் கையால் நீங்களே இந்த ஃப்ரேம் மேக் பண்ணி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த க்யூட்டான ஃப்ரேம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.